ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இவங்க என் ஃப்ரெண்டு, இவங்க பேர் ஷீலாராணி, இது அவங்களுடைய பொண்ணு. இவங்க 3 படிக்கிறாங்க. இப்போ இவங்க வந்து கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆகி இப்போ நடக்க முடியாமல் இருக்காங்க வீட்டில். லெஃப்ட் சைடில் அப்படியே திரும்புவோம். நடக்க முடியாமல் இருக்காங்க. இந்த இடத்துல ரொம்ப அடிபட்டுருச்சு. ஆனால் நடக்கிறதுக்கு இப்போ பிசியோதெரபி போயிட்டு இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் பரவாயில்ல, ரெக்கவர் ஆகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு உங்களால முடிஞ்ச ஹெல்ப் இந்த வீடியோ பார்க்குற யாரா இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு ஏவுனாருன்னா இவங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க. இவங்க வீடெல்லாம் கொஞ்சம் பாருங்க. வீடு சின்ன வீடு தான், ஓட்டு வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஸோ அம்மா ஒரு இருக்கானா 3 வருஷம் உயிரோட இருக்கானா கர்த்தருடைய கிருபையால உயிரோட இருக்கு. அம்மா அவங்க சாட்சி. எனக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடு அடி, ஆனா வந்து ரைட் சைடு வந்து மண்டை ஓடே கிடையாது. ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. கர்த்தருடைய கிருபையால அந்த ஐசி வார்டுல நான் இருந்த வார்டுல 2 மாசம் இருந்திருக்கேன். 500 டெத்து நான் மட்டும் தான் கர்த்தருடைய கிருபையால உயிரோட வந்திருக்கேன். அவங்க ஏசு கிறிஸ்து அவங்க ஏற்றுக்கொண்டிருக்காங்க. ஏசப்பாவுடைய கிருபையில அவங்க நான் சாமி ஆடின பொண்ணு தான். ஆனா இப்போ வரைக்கும் நான் இயேசுவா முழுமையா ஏற்றுக்கொண்டேன். ஏன்னா மறுபடியும் கொடுத்த இயேசுவான்னு நான் இயேசுவா முழுமையா நம்பி இருக்கேன். அவராலே நடப்பேங்கிற நம்பிக்கை இருக்கு. அவருக்காண்டி முழு நேரம் ஊழியம் செய்வதற்காண்டி என்ன ஒப்பு கொடுத்துருக்கேன் இயேசுவாட்ட. கண்டிப்பா நான் நடந்து ஊழியம் செய்யணும். உங்களால முடிஞ்ச ஹெல்ப் உங்களால என்னால பண்ண முடியும். வலுப்படுத்தி கேட்கல, தேவன் உங்களை இதயத்துல ஏவுனாரா கண்டிப்பா அவளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. வீடெல்லாம் பாருங்க, பழைய வீடு தான், உண்மை இல்ல. வீட்டுல ஃபேன் ஒரு வசதி தான் இருக்கு, லைட்டு மட்டும் தான் இருக்குது. பாருங்க, ஒரு குழந்தை வேற வச்சிருக்காங்க, 3ஆவது படிக்கிற ஒரு பொண்ணு வேற. வீடு அவ்வளவு சொல்ற அளவுக்கு பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. அம்மா மட்டும் தான் அவளை பாத்துக்கிறாங்க. அம்மா வேலைக்கு காட்டு வேலைக்கு போயிருவாங்க. ஃபுல் டே தனியா தான் வீட்டுல தான் இருக்கிறா. ஸோ உங்களால என்ன முடியுமோ இந்த பொண்ணுக்கு அவங்க அம்மாவுக்கு இந்த குடும்பத்துக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ தயவு செய்து பண்ணுங்க. ஒரு ரெக்வெஸ்டா நான் கேட்கிறேன். உதவி செய்வதற்கு ஆண்டவர் நிறைய பேர் நல்லா கொடுப்பாரு கண்டிப்பா. இவரு இப்ப இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டிருக்கா. கர்த்தருடைய கிருபையில இப்ப ஜீவனோடு வாழ்ந்துட்டு இருக்கா. இந்த வீடியோ பாக்குற எங்க இருந்து பார்த்தாலும் சரி, தயவு செய்து ஷீலாராணி ஹெல்ப் பண்ணுங்க. இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண நம்பர் வந்து போன் நம்பர் வந்து நான் கீழே கொடுக்குறேன். நீங்க இவங்களை நேரடியா கூட கான்டாக்ட் பண்ணி இவங்களுக்கு வேண்டிய உதவி நீங்க செய்யலாம். ரொம்ப வில்லேஜ்ல இருக்காங்க. இவங்க வந்து கழுகுமலை பக்கத்துல இருக்கிற கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா மீன் துள்ளி அப்படிங்கிற இடத்துல தான் இவங்க இப்ப இருக்காங்க. ஹஸ்பண்ட் கிடையாது இவங்களுக்கு. இறந்து 7 வருஷம் ஆயிடுச்சு. எங்க அப்பாவும் கிடையாது, ஹஸ்பண்டும் கிடையாது. குழந்தை 3ஆவது படிக்கிற குழந்தை. பாருங்க, வீடியோ பாக்குற உங்க உள்ளத்துல கடவுள் ஏவினார்னா கண்டிப்பா ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. இவங்க போன் நம்பர் இவங்களுடைய போன் நம்பர் வந்து நான் வீடியோ கீழே நான் கொடுக்குறேன். நீங்களே போன் பண்ணி டைரக்டா இவங்ககிட்ட பேசுங்க. என்ன எதுனாலும் இவங்கள்ட்ட கேட்டு உங்களுக்கு செஞ்சுத்தாங்க. ஏன்னா ஒரு பிள்ளை இருக்காங்க, அவங்களால இப்போதைக்கு வேலைக்கு போக முடியல. எனக்கு 75% தான் அவங்க வந்து கியூர் ஆயிருக்காங்க. இன்னும் வந்து கியூர் ஆகல. அவங்க வீடியோ பாருங்க. நம்பிக்கையோட இருக்கு. இப்ப நடக்கிறதுக்காக தான் இதுதான் வச்சிருக்காங்க. இப்ப நடந்து இதை பிடிச்சி முதல்ல எந்திக்கே பெட்ல இருந்து எந்திக்கவே முடியாது. கத்தோடைய வேலை இப்படி எந்திரிச்சு உட்கார்ந்துருக்கேன். அவரை இதை பிடிச்சி கொஞ்சமா இப்படி எடுத்து வச்சு நடந்து பாருங்க. இப்ப நடக்கிறாங்க. தனியா நடக்க முடியாது. கத்தோடைய வேலை இந்த கயிறை வச்சு இப்படி படந்து பாருங்க. இப்போ சர்ச்சுக்கு போக முடியாது சூழ்நிலை. ஆட்டோல சர்ச்சுக்கு போய் கொண்டு இருக்கேன். கத்தோடைய கிருபையால சர்ச்சுக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்குது இவங்களுக்கு. ஆனா அவங்க வாஞ்சிக்கிறாங்க, சர்ச்சுக்கு போகணும், ஆசையா இருக்கு, தேவனை பத்தி மத்தவங்க சுவிசேஷமா அறிவிக்கணும் அப்படின்னு ஒரு வாஞ்சையில அங்க இருக்காங்க. தயவுசெய்து இந்த வீடியோ பாக்குற யாரா இருந்தாலும் சரி ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. இவ எங்களுடைய கிளாஸ்மேட்டு, பேர் ஷீலாராணி. 10 வருஷம் கழிச்சு நாங்க பாக்குறோம். இவ விட பிள்ளையே கிடையாது. நல்லா படிக்கிற பொண்ணு, டீச்சருக்கு பிஎட் முடிச்சிருக்கா. அதனால இந்த நிலைமையில இருக்கிறா. தேவன் மட்டும் அவளை உயிர் போகாம இவ்வளவு தூரம் கொண்டு போயினாலும் ஆயிடுச்சுனாலும் தேவன் கைவிடல. தேசப்ப கைவிடாம இவளை இதோட வச்சிருக்கிறாரு. இவளுக்கு வேண்டிய உதவியை வந்து நீங்க இந்த வீடியோ பாக்குறவங்க யாராவது செஞ்சீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. தயவுசெய்து ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.